என்ன சமைக்கிறீங்க? தங்கச்சி அக்கள் வந்திருக்காங்க இலங்கையிலிருந்து. சரி, திரும்ப பட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. வேளாங்கண்ணி போறேன்னு சொன்னீங்க. மாதாவும் மாரியம்மாவும் ஒண்ணுதான். நம்ம தான் பிரிச்சு பார்த்தோம். அதனால் ஒரு காலத்தில் தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கோம். முள்ளுக்காடாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்துடணும், அதான் சேலஞ்சு. எங்கள் கேம்ப்லேருந்து பக்கத்துலேயே இந்த ஜிம் இருக்குது. எங்களோட ஆட்டுப்பட்டி, ஏன்னா இலங்கையில் ஆடு வச்சுருக்கிறதுக்கு இந்த ஆடுகளை பார்த்து வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ காலையிலே போய்ட்டு பழைய மார்க்கெட் போய்ட்டு இந்த பழைய காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு திரும்ப சின்ன குட்டிகள் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு 3 பெரிய கிடாய் நிற்கிது. ஏஜ் ஆகிட்டு இந்த ஆடுக்கு ரொம்ப வருஷம். நான் ஸ்கூல் போகிறது டைம்லேருந்து இந்த ஆடு இருக்குது. இன்றைக்கெலாம் இப்போ வந்து ஒரு குட்டி தான் போடுது. ஆக்சுவலாக அதோட டைம் முடிய போகுது. வா கோ பாருங்க, கொஞ்ச நேரம் சென்று தான் வந்து அப்படியே என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 9 மணி ஆயிரும் ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம். காய்க்கிற மட்டும் தாங்க தக்காளி. டைம் கிடையாது. ஓ தென்னம் 17 செய்கிறான். ஓகே ஓகே. அதான் வேலை போனாலுமே 4500 5000 வரும் வாரம். இது 4500 5000 கிடைக்கும். போதும். சொல்றீங்க? நம்மளே நம்பி வேலை நம்ப தேவையில்ல. நின்று பேச முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமாம் ஆமாம், உண்மை. என்ன பண்ணுறீங்க? காய வச்சு அந்த மிளகாத்தூள் அடிக்க இந்த மாதிரி இதுகளுக்கு நாங்களே எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும் தானே, செத்தல்லாம் வாங்க தேவையில்லை. அந்த பச்சை மிளகா வீட்டுக்கு ஃபைனலா இவ்வளோ பச்சை மிளகா தான் பொறுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வெயில் அடிக்கிறனால. ஸோ நிறைய மீன் கொடுத்தோம்னா அது போதும். அப்படியா? சரி சரி. குமார்ண்ணே, குமார்ண்ணே பேர் மேடம் அடிச்சுட்டு போ. வரலாம், அது நாங்கள் நினைக்கவே இல்லை. அது சும்மா சிக்கன் குழம்பு. என்ன முடி வெட்டிட்டீங்களா? என்னம்மா இப்படி வெட்டிட்டீங்க? திரும்புங்க. என்ன முடிய காணோம்? ஏன்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளைய சரவணன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து முத்துவை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிம்முக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ன்றனால வந்து தண்ணி பிடிக்கணும், ஆட்டு பார்த்துக்கணுன்றனால ஸோ காலையிலே கிளம்பி நானும் முத்துவும் வந்து ஒர்க் ஜிம்மு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் போகிற ரூட்டு. எங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து கங்கை கொண்டான் பஜார். ஸோ நாங்கள் எங்கள் கேம்ப்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது கங்கை கொண்டான் ஸ்கூலு. ஸோ அது வழியாக தான் வந்து கிளம்பி ஜிம்முக்கு போனோம். காலையிலே பாவம் கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டு அதனால் ஒரு காலத்தில் தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கோம். முத்து நீ பாருங்க, ஒன்றும் இல்லை, வெறும் முள்ளு தான். முள்ளுக்காடாயிட்டு சார். எப்படி இருந்திருக்கும் நான் நினச்சி பாரு. என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கூட போக தேவைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு தண்ணி நல்லா ஓட்டு இருந்திருக்கும். Day 1 வித் ஜிம் வித் முத்து. சரியா? இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்ப்போம், ஒரு 100 நாள் சேலஞ்ச். என்ன முத்து? 100 நாள் தொடர்ந்து விளாட்ற ஜிம்முக்கு வந்துடணும். அதுதான் சேலஞ்சு. விளாட்றது இல்லை, ஒன்றுமே பண்ணுறதில்ல, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக எங்கள் கேம்ப்லேருந்து பக்கத்துலேயே இந்த ஜிம் இருக்குது. ஸோ நம்ம பார்ட்னர் முத்தோட டெய்லி கிளம்பி வந்துடலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோமா, வாரமோ இல்லைன்னு தெரில. பார்ப்போம் மக்களே. வணக்கம். இதான் வந்து எங்களோட ஆட்டுப்பட்டி. ஸோ எங்களுக்கு சரியான ஸ்பேஸ் இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஆடுகள் வளர்க்குறதுனா ரொம்ப விருப்பம். இருந்தாலும் ஏன்னா இலங்கையில் ஆடு வச்சுருக்கிறதுக்கு ப்ளஸ் விவசாயம் தானே ஒர்க்கு. அதுன்றனால இங்கேயும் வந்து நாங்கள் அந்த ஆடு தான் வந்து வளர்க்குறோம். ஸோ பட்டி வந்து பெருசாக வைக்கணும்னு விருப்பம். பட் இங்கே வைக்க முடியல. ஊருக்கு போயிட்டால் அதனால் வந்து நான் வந்து ஆடுகளை பார்த்து வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ காலையிலே போய்ட்டு பழைய மார்க்கெட் போய்ட்டு இந்த பழைய காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆடுகள் வெட்டி காலையிலே ஒரு நடை வச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆடுகளை அவுத்து விட்ருவேன். அப்புறம் 10-12 மணி வாக்கில் வந்து திரும்ப கஞ்சி தண்ணி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு திரும்ப சின்ன குட்டிகள் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து திரும்ப சின்ன குழந்தைங்களால சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காரு, அதை கழிச்சு விடணும். ஸோ இதான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருக்குது. இப்போ திரும்ப 4 மணிக்கு ஒருக்கா திரும்ப குழ வச்சுட்டு அப்புறம் கஞ்சி தண்ணி ஒருக்கா வச்சுட்டு ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் திரும்ப எல்லாத்தையும் ஆடைகளையும் வந்து இதே மாதிரி கட்டி போட்டுருவேன். ஒரு 3 பெரிய கிடாய் நிற்கிது. இந்த இவன் கருப்பு ஒன்று,
இன்னொரு கருப்பு இந்த இன்னொரு ரொம்ப உடஞ்ச கருப்பு இவங்க ரொம்ப சேட்டை. அப்புறம் அந்த ஒன்று நிற்கிது பாருங்கள், யார் சொல்கிறதையும் கேட்காது அந்த ஆடு. அதுக்கு மேலே மணி. ஸோ இது வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடும் இந்த ஆடுக்கு. ரொம்ப வருஷம் நான் ஸ்கூல் போகிறது டைமில் இந்த ஆடு இருக்குது. நல்ல ஆடு, எது சொன்னாலும் கேட்கும், அமைதியாக இருக்கும், போகும் வரும். ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தோல்லாம் அப்படி சுருங்கி முடியெல்லாம் கொட்டி நல்லா ஏஜ் ஆகிட்டு. ஆரம்பத்தில் வந்து 3 குட்டி போடும், அப்படியே 2 குட்டி. இன்றைக்கெலாம் இப்போ வந்து 1 குட்டி தான் போடுது. ஆக்சுவலாக அதோட டைம் முடிய போகுது. கொண்டு பார்த்தீங்களா திம்பாங்க அவுத்தோட விளாண்டுருக்கேன். சுபா இங்கே வாங்கியோ. ஏய் வா கோ நிற்கிறேன் நான் வந்துடுறேன். அமைதியாக கழுத்தை கொடுத்துட்டு நிற்கிறான் பாருங்க. சரி இல்லை இந்த வாரம் நிமிஷம் ஒரு கையில் தான் எடுக்கிறேன். ஓகே வாங்க வாங்க. ஓடுங்க வாங்க மணி வாங்க. இவங்க தான் கொஞ்சம் சேட்டைக்காரன் பாருங்கள். இருங்க உங்களுக்கு கொலை எடுத்துகிட்டு வரேன். ஓடு வா. எந்திரி கொஞ்ச நேரம் சென்று தான் வந்து இந்த பட்டியை கூட்டி விடணும். பட்டியை கூட்டிகிட்டு கொஞ்சம் போகணும். ஏன்னா இந்த குட்டன் ஆல்ரெடி கட்டின குழந்தை சாப்பிட்டாங்க. ஐயோ இது என்ன கண்ணு வீங்கி இருக்கு அவங்களுக்கு. வா பார்க்கணும். ஸோ அப்படியே என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 9 மணி ஆயிரும் ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம், இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. காய்க்கில மட்டும்தாங்க தக்காளி. எங்கே தானே கொண்டாடுறீங்க? ராஜபதியா? ஓகே. வணக்கம். வேலை வேணுமாண்ணே? சில்லறை இருக்கா? எடுத்து வரியா? எடுத்துட்டு வா. நீங்களா ரெடி பண்ணுறீங்களா? கடையில் டைம் இல்லை இதெல்லாம் இந்த ஒரிஜினல் இல்லாமல் வரும்ல. ஒரிஜினல் தான் தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி கிடையாது. ஓ தென்னம் பதினில் செய்கிறான்னு. ஓகே. அதான் உண்மை, நம்ம கேட்குறது தான், அதை சொல்லி தான் விற்று போய்க்கிறோம். உண்மையோ பொய்யோ. சரி ஓகே. பனங்கருப்பட்டிலே இப்போ கலப்படம் தானே ஆகுது. எவ்வளோ இது கருப்பட்டி கிலோ? இது 280 ரூபா கொடுக்குது. 280. தென்னங்கருப்பட்டி. ஓகே. இந்த போதாண்ணே, இப்போ நீ வண்டியும் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஓடுதான்னு கேட்குறேன். கட்டுப்படியாக என்னதே கட்டுப்படியாகும். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. ஆமாம், சிரமம் தானே. ஆமாம், அடுத்த ஆள்கிட்ட கையேண்டாமல் நிற்கிறோம் இல்லையா? போதும், ஒரு நாள் பழப்புக்கு வளர்ந்தான். அப்புறம் கட்டட வேலைக்கு போனாலுமே 4500 5000 வரும் வாரம். இது 4500 5000 கிடைக்கும். போதும். சொல்றீங்க? ஆமாம், நம்மளே நம்பி வேற நம்ப தேவையில்ல. அப்படி நின்று பேச முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமாம் உண்மை. எல்லாம் அந்த பார்த்து தான் வந்துருக்கு. கையால் வேலைக்கு போயிட்டு ஒன்றும் முடியல. நல்லதா சரிண்ணே. என்ன பண்ணுறீங்க? காய்கறி வாங்கிட்டு வரலாம். காலையில் சொன்னால் ஆட்டுக்கு வந்து இந்த காய்கறி வாங்கிட்டு மிச்சம் இதெல்லாம் இது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவார், குறைஞ்ச ப்ரைஸில் பழுத்ததுனால. இதெல்லாம் நல்ல மிளகாய் எடுத்து மிச்ச மிளகாய் வந்து காய வச்சு அந்த மிளகாத்தூள் அடிக்க இந்த மாதிரி இதுகளுக்கு நாங்களே எடுத்துக்கிடுவோம். சரி சரி. செத்தல் விலை கேட்குற ஆக்களுக்கும் காய வச்சு கொடுத்துருவோம். அப்படியே காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வச்சுட்டு அது மாதிரிலாம் இருக்கும் தானே. செத்தல்லாம் வாங்க தேவையில்லை. இந்த பச்சை மிளகா வீட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்ல மிளகா நிறைய இருக்குது, எடுத்துமா ஆக்களுக்கு கொடுக்குறது.
சரி நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க வாங்க. ஃபைனலாக இவ்வளோ பச்சை மிளகா தான் பொறுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா வெயில் அடிக்கிறனால. ஸோ நிறைய இருக்குது. சரி போதும் ஆக்சுவலி இதுவே இன்னும் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கும். ஒரு மாதத்துக்கு கூட இல்லை வேறு நிறைய கொடுத்துருவோம். மிச்சம் இருக்க மிளகா என் ஆக்களுக்கு சித்தி ஆக்களுக்கு அங்கேயும் கொடுத்தோம்னா அது போதும். தாத்தா கோழியை கொள்றாரு. ஈரல் போட்டு விட்ருங்க. இப்போ வெட்டின கறியை போட்டுருங்களேன். அப்படியா? அது இப்போ வெட்டினதானா? அப்படியா? சரி சரி. நான் ஒரு கறியாக நல்லா இருக்குன்னு பார்த்தேன். சரி சரி. பரவாயில்ல பிரச்சனை இல்லை. ஓ ஆமாம். ஐயா பேர் என்ன? உங்கள் பேர்? என் பேரா? என் பேர் சூரியன். சூரியன். எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க கறி வியாபாரம்? 7 வருஷம். அதுக்கு முன்னாடி விவசாயமா? ஆடு வச்சு. சரி 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 சரி. கலைஞர் காலனி. கலைஞர் காலனிக்கு பழைய காலனி தெம்பாரு ஒரு பாறை வட்ட பாறை இருக்குதுல்ல, பார்த்துருக்கலாம். கலைஞர் காலனி தெம்பாரு ஒரு வட்ட பாறை. ஆமாம் ஆமாம். அந்த பாறையில் அப்படியே காட்சி மாதம் அதெல்லாம் முடியிருக்கேன். அந்த பாறையில் அதெல்லாம் இருப்பேன். அப்படியா? அப்போ அந்த கம்பெனி ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் நிற்கிது, ஒரு 10-20 குடி நிற்கிது. அது நிற்கும். ஆமாம். அந்த உங்கள் கலைஞர் காலனி இருக்கு பற்றியா? அது கோயில் இருக்குல்ல, கோயில் தெரு பக்கத்தில் பின்னாடியே வந்தீங்கன்னா வீடு, எங்கள் வீடு அங்கே இருக்குது. அந்த கலைஞர் காலனி இருக்குல்ல, அதுக்கு தெற்காக தான் நாங்கள் ஆடு மேய்க்கிறது. இந்த கலைஞர் காலனி இருக்கு, அதான் ஃபாரஸ்ட். ஆமாம், பின்னாடி ஃபுல்லாக அந்த போதும் ஃபாரஸ்ட். கலைஞர் காலனி ஓவரமாக ஆடு தெற்காத்து விடுவோம். நாங்கள் வந்த புதுசுலேயே அதெல்லாம் கிடையாதுல்ல பெருசாக. அப்போ நாங்கள் அங்கே கொண்டு போவோம், ஃபாரஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போவோம். இப்போ தானே கொண்டு போக முடியாது. அங்கே வந்து ராதா இருக்காங்க, ராதா. ஆமாம் மாஸ்டர். ஆமாம் ஆமாம். அவன் இன்னைக்கு கண்டாலும் பாட்டமாக இருப்பான். ராதா மாதிரி அவன் பொரியெல்லாம் இந்த பக்கம் போயிட்டான். பொரிய அவங்க வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஆமாம் ஆமாம். அங்கே போய்ட்டு அவங்க பொண்ணு நாகவதி, அங்கே இங்கே என்ன ஊர்? நாகவதியான டேம், அந்த தருமபுரி வந்தாப்புல, வந்துட்டு போனாப்புல. இப்போ அதெல்லாம் இங்கே இருக்கும்போது வந்தாங்கன்னா நான் சும்மா இருந்தாலும் நான் சந்திரட்டெல்லாம் சொல்கிறேன், இனியோ நல்லா இருக்காப்பா அப்படின்னு. அது ஒரு நொண்டி, அது இறந்து போனான்ப்பான் நொண்டி. இந்த வண்டி டிரைவர் நொண்டியாக இருக்கும், அந்த கால் நொண்டி ஒரு வண்டி டிரைவராக இருந்தாங்க. அப்படியா? யார்? குமார்ண்ணே. குமார் பேர் மேடம். நல்ல டைப்பு. அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அந்த சாவலாம் நினைக்கவே நல்ல டைப்பு. அவர் வாட்டில் ஒரு போவார், ஒரு சண்டை கிடையாது.
மாதிரி இங்கே இருந்தோம்னா வண்டியை கொண்டு இப்படி மேலே விடுவான். மேலே விட்டுட்டு பிறகு பிடிச்சி நிற்பான். ஒரு தடவுக்கு அடிச்சு பல்ல உடச்சு போடுவான். அப்படிம்பான் அடிச்சு நீ அடிப்பான் அடிச்சுட்டு போகணும். அடிப்பாமா எனக்கு ஜாலியாக பேசுவான். இல்லை நல்ல டைப். அவர் ஊர்லேயுமே ஒரு பிரச்சனை பண்ண கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. நல்ல மனுஷன். அப்படி ஆகிறது அப்படி ஆள். அதான் சரி அவர்லாம் அது நாங்கள் நினைக்கவே இல்லை. அது சும்மா போய் விழுந்தது பைக்கில். அதெல்லாம் அது அப்படி தான் நேரம். என்ன பண்ணுறது? சிக்கன் குழம்பு என்ன முடி வெட்டிட்டீங்களா? என்னம்மா இப்படி வெட்டிட்டீங்க? திரும்புங்க திரும்புங்க. என்ன முடியே காணோம்? ஏன்? ஓகே சூப்பர். சரி சரி. திரும்புங்க. பட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. வேளாங்கண்ணி பாருன்னு சொன்னீங்க. ஆ நம்ம தான் பிரித்து பிரித்து பார்க்கணும். சரிம்மா. எல்லா சாமியும் நம்மளுக்கு தேவை. சரி சரி சரி. என்ன சமைக்கிறீங்க? தங்கச்சி ஆக்கள் வந்திருக்காங்க இலங்கையிலேருந்து. சரி. அதனால் இடியப்பம் வாங்கி சிக்கன் குழம்பு சொதி சொல்லிங்க. சொதி வச்சு விடுங்க. சொதி வச்சுட்டு ஐயோ பழம் வாங்க நினச்ச மறந்துட்டேன். ஆ சரி வாங்கி. அப்போ அப்போ தயிர் இருக்குது. தயிரில் இப்பயும் ஆ தயிரில் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வைக்கணும். சரி ஓகே. சரி செய்யுங்க. எதுவும் ஹெல்ப்னா கூப்பிடுங்க. கூப்பிடாதீங்க.